நாமம் நமக்கு ஒரு ஆயுதம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சில நேரங்கள்ல ஜெபமே வராது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சித்தக்கேடுவே உமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராகவே இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமங்கள், சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் நீலியே, ஜீவ அப்பமே, ஜீவ தண்ணீரே, நல்ல மேய்ப்பனே, ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். அவர் நாமங்களை வாயினாலே சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், நமக்குள்ள இருக்கிற தெளிவில்லாத தன்மைகள் எல்லாம் நம்மளை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும். முக்கியமாக நம்முடைய வாயில விசுவாச வார்த்தைகள் இருக்கணும். வேத வார்த்தைகள் இருப்பது நல்லது, அவைகளை நாம் ஒரு பட்டயத்தை போல உபயோகப்படுத்துகிறோம், சரிதான். எப்பொழுதும் அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. சில பேர்ட்ட பேசிங்கன்னா முடியாது, நடக்காது, இல்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவாங்க, அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவாங்க. இதுக்கு மேல எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. சில பேர் பேசி 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 சொல்லிட்டு கடைசியில போய் சொல்ற மாதிரி ஆயிடும். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, எப்படி இருக்கிறீங்க? ஆமாங்க எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. சில இடத்துல சோர்வா இருக்கிறோம், ஆமாங்க எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, மற்றவர்களுக்கு அவிசுவாச வார்த்தையில பேசக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நிறைவாக்குவார், பலகீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்படிப்பட்ட நல்ல அருமையான விசுவாச வார்த்தைகள் உண்டு. என்னுடைய திருச்சபையை நான் நடத்தும் போது என் சபை மக்களை அடிக்கடி சொல்லுகிற ஒரு விசுவாச வார்த்தை, நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் உங்கள்ட்ட கேட்பேன், நம்ம நல்லா இருப்போமா? இது அவிசுவாசத்தின் வார்த்தை அல்ல, விசுவாசத்தின் வார்த்தையை அவர்கள் வாயிலிருந்து தூண்டுகிறேன். அவர் உடனே கேட்பாங்க, என்ன பாஸ்டர் நீங்க இப்படி கேட்கிறீங்க? நம்ம நிச்சயமா நல்லா இருப்போம். அப்ப அவங்க வாயினால என்ன வார்த்தையை அறிக்கை எடுக்கிறார்கள்? விசுவாசத்தின் வார்த்தையை அவர்கள் அறிக்கை செய்கிறதை காண்கிறோம். விசுவாசத்தின் வார்த்தையை பேசி பழகுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஈஸியாக இலகுவாக நீங்கள் சத்துருவை ஜெயிக்க முடியும். அன்றைக்கு கூட இஸ்ரவேல் மக்கள் 10 பேர் போய் பார்த்து விட்டு சொல்றாங்க, ஆகா நாங்கள் ஏழாக்கின் புத்திரரை கண்டோம், எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், ஐயா இந்த யுத்தத்தில் நாங்கள் தோற்று போவோம் என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். அங்கே ஜோஷுவாவும் காலேப்பும் தேவனை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? விசுவாசத்தின் வார்த்தையை பேசினாங்க. பாருங்கப்பா, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நிச்சயமாய் எளிதாய் சென்று சீக்கிரத்தில் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் பேசி பழகுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியான ரத்தம், பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ரத்தம், அதே தியானியங்கள், அது உங்களுக்கு ஒரு ஆயுதமா இருக்கும். ரட்சணியுடைய தலைச்சிராவிலே நாமங்களை சொல்லியிருக்கிறேன், வாயினாலே அறிக்கைப்படுகிற விசுவாசத்தில் வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை விசுவாசியுங்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.